ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பயாலஜில எப்படி சென்டம் ஸ்கோர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நான் பர்சனலா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பயாலஜில சென்டம் வாங்குறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் என்னையே அறியாம அப்படியே ஃபாலோ பண்ணது தான். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கன்சைஸ்ட் வெர்ஷன்ல சொல்ல போறேன். இதுக்கு நான் ஃபாலோ பண்ணது ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எல்லாருமே அத பண்ணாத ஸ்டெப் என்னன்னா, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஈவன் பயாலஜியா இருந்தா கூட நம்ம அத கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் ஒருத்தங்க 100 வாங்குறாங்களா, இல்ல 99 வாங்குறாங்களா அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க வந்து கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு மெமரைஸ் பண்றது இன்னும் ஈஸியாகும். இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப எழுதக்கூடிய நீட் அந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் அதை படித்து பார்க்கணும். அண்ட் இன்னும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நிறைய ஆன்லைன் யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸ் பார்ப்பேன். அதில் வந்து நிறைய அனிமேஷன்ஸ் இமேஜஸ் இருக்கும், அதனால நம்மளுக்கு இன்னும் ஞாபகமும் வச்சுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆஸ்க் கொஷின்ஸ். நீங்கள் படிக்கும்போது நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். இது எப்படி வரும், இது எப்படி நடந்துச்சு, அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்ட்டு. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒன்று உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை ஆன்லைனில் நீங்களே சர்ச் பண்ணி பண்ணுங்கள். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட் எல்லா புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே நம்மளால் படித்து ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் எதர் உங்கள் டீச்சர் கிளாஸில் சொல்லும் போதோ, இல்லைனா கொஷின் பேங்க் நிறைய அவைலபிளாக இருக்கும், அதுலேருந்து எடுத்தோ, இல்லைனா உங்கள் சீனியர்ஸ் அவங்க கிட்ட கேட்டோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை படிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், ஃப்ளூ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ் இதெல்லாம் ரிப்பீட்டடாக எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி இன்னுமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ரிவிஷன். இந்த ஸ்டெப் தான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த எப்பயுமே வந்து ரிவிஷன் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் கூட ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஞாபகம் வச்சுப்பீங்க. பட் பயாலஜி அப்படி கிடையாது, இட்ஸ் அ ஃபேக்ட்ஸ் சப்ஜெக்ட். ஸோ தெர் இஸ் அ திங் கால் இஸ் ஃபர்கெட்டிங் கர்வ். இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் என்னன்னா, நமக்கு இன்றைக்கி ஒரு சாப்டர் படிக்கிறோன்னா ஒரு 1 month கழிச்சு அது வெறும் 10% தான் நம்ம ரிட்டைன் பண்ண போகிறோமா. ஸோ ஃபர்கெட்டிங் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ். இட்ஸ் நார்மல் டு ஃபர்கெட். ஸோ இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன். அதாவது ஒரு டாப்பிக்கை நான் இன்றைக்கி படிக்கிறேன்னா அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அது அடுத்த நாளே ரிவ்யூ பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த டாப்பிக்கில் நான் 1 week கழித்து நானே வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்ப்பேன். இந்த டெஸ்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லைனா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின் அப்படின்னு சொல்கிற கொஷின்ஸாக இருக்கலாம். இது மூலிமா உங்களுக்கு இன்னும் நிறைய ஞாபகம் இருக்கும். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். ஸோ டீச் அதர்ஸ். ஸோ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் டீச் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு யாருமே டீச் பண்ண கிடைக்கலனா, இமேஜின் யுவர் டீச்சிங். அண்ட் இந்த டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் மேனராக நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டியது. தேங்க்யூ அண்ட் கமெண்ட் மோர் ஃபார் சச் வீடியோஸ்.